மக்களே, ஒரு அகாடமியில அட்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு குரூப் பசங்க எவ்வளவு தந்திரமா விளையாடுறாங்கன்னு பாப்போம். முதல்ல ஒரு கலர் கட்டம் போட்டு தர நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி கரெக்டா அந்த மஞ்சள் கட்டத்துல நிக்கிறாரு. அடுத்து வந்த மாரோ ஒரு லூப் ஹோல கண்டுபிடிக்கிறாரு. காலால் மட்டும் தானே நடக்கணும்னு ரூல்ஸ் இருக்கு, ஆனா மத்த உடம்பு பாகம் தரையில படக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ரவுண்ட கடக்குறாரு. அடுத்து அக்ரோபட் ஆலிஸ் வரா. அசால்ட்டா ஒரு கயிறு எடுத்து கதவு கைப்பிடியில மாட்டி அது மேலேயே நடந்து தப்பிச்சு போயிடுறா. எல்லாரும் மிரண்டு பார்க்கும்போது டேட் அப்படிங்கிறவரு ஒரு ரகசியத்தை உடைக்கிறாரு. தரையில இருக்கிறது சதுரம் இல்ல, அது ரெக்டாங்கிள். அதனால நேரா நடந்தாலே அவுட் ஆக மாட்டோம்னு சொல்லி கூலா நடந்து போறாரு. அடுத்த ரவுண்டு ஒரு பழைய கோட்டைக்குள்ள 5 நிமிஷத்துல எக்ஸிட் கதவை கண்டுபிடிச்சு மேல இருக்கிற மணியை அடிக்கணும். ஆலிஸ் வழக்கம் போல வென்டிலேஷன் ஓட்ட வழியா ஏறி முதல்ல போயிடுறா. மாரோ ரூட் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கும்போது மைக் அப்படிங்கிறவன் அவனை தள்ளி விட்டுட்டு முன்னாடி ஓடிடுறான். ஆனா இதையெல்லாம் கவனிச்ச பீட் மாரோவுக்கு உதவி பண்ண கூட்டிட்டு போறாரு. ஆனா அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போச்சு. இங்கதான் எக்ஸாமினர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. முதல்ல வர்றது முக்கியம் இல்ல, 3 பேர் சேர்ந்து மணியை அடிச்சாதான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. சுயநலமா இருந்த மைக் அவுட். இப்போ கடைசி டெஸ்ட். 3 ஸ்விட்ச் இருக்கு, ஆனா மேல ஒரு லைட் தான் எரியணும். ஒரே ஒரு தரம் தான் மேல போய் செக் பண்ண முடியும். அப்போ பீட் கைய உயர்த்துறாரு. முதல்ல ஒரு ஸ்விட்சை 10 நிமிஷம் போட்டு வைங்க, அப்புறம் அது ஆஃப் பண்ணிட்டு 2வது ஸ்விட்சை ஆன் பண்ணி மேல ஓடுங்க. லைட் எரிஞ்சா அது 2வது ஸ்விட்ச். லைட் எரியலன்னா அது பல்ப் சூடா இருந்தா அது முதல் ஸ்விட்ச். லைட் எரியல ஆனா பல்ப் சூடா இருந்தா அது முதல் ஸ்விட்ச். ரெண்டுமே இல்லைன்னா அது 3வது ஸ்விட்ச்னு மாஸ்டர் பதில் சொல்றாரு. உடனே ஆலிஸ், இவ்வளோ கஷ்டப்பட வேணாம், லோக்கல் கோடு படி ஸ்விட்ச் 1/2 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும், ஸ்கேல் வச்சு அளந்தாலே தெரிஞ்சிடும்னு இன்னும் சிம்பிளா ஒரு ஐடியா கொடுக்குறா. இதை கேட்ட பிரின்சிபல், நீங்க 2 பேருமே பாஸ் அப்படின்னு சொல்லி அகாடமியில சேர்த்துக்கிறாரு.